இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை ஆர்கே நகரில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் அதிக சத்தம் எழுப்பியதாக கூறி தாவேக நிர்வாகியை போலீசார் கைது செய்த நிலையில் அதனை கண்டித்து ஆர்கே நகர் காவல் நிலையம் முன்பு தாவேகவினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம், என்ன நடந்தது, முழு விவரம்? கனிமொழி வணக்கம். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியானது ஆர்கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அதிக சத்தத்துடன், அனுமதி இல்லாமல் அதிக சத்தத்துடன் ஒலி அமைப்புகள் வைத்துக் கொண்டிருந்ததாகவும் எல்இடி மூலமாக அந்த ப்ரோமோ காட்சிகள், விஜய் பேசக்கூடிய அந்த ப்ரோமோ காட்சிகளை அதிக சத்தத்தோடு வைத்திருந்ததாகவும், இதனால் தாவேகா கட்சி நிர்வாகி மாவட்ட தலைவரை போலீசார், ஆர்கே நகர் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றதால் தொண்டர்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டிருக்கிறார்கள். இதனால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் துறைமுகம் பகுதியில் நடைபெற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கிறிஸ்துமஸை முன்னிட்டு நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்று பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த திருமண மண்டபத்தில் அதிக சத்தத்துடன் அவர்கள் இந்த கொண்டாட்டத்தை வைத்திருந்ததாகவும், இதற்கு முறையான அனுமதி வாங்காததால் போலீசார் மாவட்ட தலைவரை அழைத்து சென்றதாக தெரிய வருகிறது. தற்போது வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் தலைமையில் இருந்த பேச்சுவார்த்தையில் எந்த வழக்கும் பதியாமல் அவரை விடுவிப்பதாக கூறிய நிலையிலே இந்த நிலையில் பரபரப்பானது காணப்பட்டு வருகிறது இந்த பகுதியில். விவரங்களுக்கு நன்றி பிரபு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.